அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு முய்ஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து குலோப் ஜாமுன் செய்யலாம். பால் பவுடர் மைதா மாவு வச்சு. இது நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஒரு அரை கப்பு சர்க்கரை வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து சர்க்கரை கம்மினா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்குங்க. மைதா ஒரு 1/4 கப்பு, பால் பவுடர் வந்து 1 கப்பு, 1 ஸ்பூனு நெய், பேக்கிங் சோடா கொஞ்சம், ஃபுட் கலர் கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாவு பிணைஞ்சிடலாம். பால் பவுடர் போட்டுக்கலாம். மைதாவையும் இதில் சேர்த்துடலாம். ஆப்ப சோடா தான் அது, அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் கலர் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா ஊற்றிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். எல்லாத்தையும் இப்போ நல்லா கலக்கி விட்டு நம்ம மாவு பிணைஞ்சிடலாம். சாதாரணமாக எப்போவுமே நம்ம குலோப் ஜாமுன் மாவு பிணைகிற மாதிரியே பிணைஞ்சிக்கிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டு பிணைஞ்சி வச்சிடலாம். இந்த குலோப் ஜாமுன் வந்து கொஞ்சம் மேலே வந்து நல்லா கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இந்த உடஞ்செல்லாம் போகாது. இப்போ எண்ணெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சி வச்சிடலாம். எண்ணெய் தடவி வச்சிடலாம் மேலாப்பில். பாருங்கள், இதே மாதிரி எண்ணெய் தடவியாச்சு. இப்போ நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சிடலாம். நான் சர்க்கரை 1 கப்னா 2 கப்பு அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது பாகு தேவையில்லை. இது வந்து நல்லா ஒரு அடுப்பில் வந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து இதை உருட்டிடலாம். மாவை கையில் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிடலாம். நம்ம வந்து எப்படி சேஃப் வேணாலும் போடலாம். உருண்டையாகவும் இருக்கலாம், கொஞ்சம் நீளமாகவும் போடலாம், கொஞ்சம் சப்பையாகவும் போடலாம். நான் எல்லா மாவையும் உருட்டி வச்சிடுறேன். இதே மாதிரி இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து அதிகமாக காய விடாமல் கொஞ்சம் சிம்மில் வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், லேசாக நம்ம இப்படி புரட்டி விட்டுடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுப்போம். சிம்மிலே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். பாகு சூடாக இருக்குது, நம்ம அதில் போட்டுருவோம். அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருந்தால் போதும். பாகில் வந்து நல்லா முங்குற அளவுக்கு நம்ம சரி பண்ணி விட்டுறணும். இந்த குலோப் ஜாமுன் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.